ஓம் சாந்தி. ஜனவரி 2, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிக சரியானது. அவர் தனக்கே உரிய நேரத்தில் வருகின்றார். அவர் வரும் நேரத்தில் சற்றேனும் வேறுபாடு இருக்க முடியாது. அவர் வருவதன் ஞாபகார்த்தமான சிவராத்திரியை பெருமளவு கோலாகலத்துடன் கொண்டாடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் பாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவதில்லை? பதில்: மிக சரியாக யோகம் செய்யாதவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது விட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. நீங்கள் யோகத்தில் மிக சரியாக இணைந்திருக்காது விட்டால் உங்களால் முழுமையாக சத்கதியை பெற முடியாது. சில பாவங்கள் இன்னமும் எஞ்சி இருப்பதனால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். நீங்கள் யோகம் செய்யாது விட்டால் யாரேனும் ஒருவரின் பெயரிலோ அல்லது ரூபத்திலோ சிக்குண்டு தொடர்ந்தும் அவரையே நினைவு செய்வதுடன் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கவும் இயலாதிருக்கும். பாடல். இன்று அதிகாலை நேரத்தில் வந்தவர் யாரோ? ஓம் சாந்தி. காலை என்பது எந்த நேரம்? காலையில் அவர் எப்பொழுது வருகின்றார்? அதாவது அவர் எத்தனை மணிக்கு வருகின்றார்? ஒருவர் 3 என்றார், ஒருவர் 4 மணி என்றார், வேறொருவர் சங்கமயுகத்தில் என்றார், மற்றும் ஒருவர் நள்ளிரவில் என்றார். பாபா மிக சரியான நேரத்தை அறிய விரும்புகின்றார். நள்ளிரவை காலை என்று அழைப்பதில்லை. நள்ளிரவு தாண்டி ஒரு வினாடியோ ஒரு நிமிடமோ கழிந்தாலும் அது முற்பகல் என்றே கூறப்படுகிறது. அதாவது காலை வேளையின் ஆரம்பமாகும். அதுவே உண்மையான காலை வேளையாகும். நாடகத்தில் அவரது பாகம் மிக சரியானது. ஒரு வினாடி கூட தாமதமாக இருக்க முடியாது. இந்நாடகம் அனாதியாகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவுக்கு பின் ஒரு வினாடி கழிந்தாலன்றி அதை முற்பகல் என்று கூற முடியாது. இவை எல்லையற்ற விஷயங்கள் பற்றியதாகும். தந்தை கூறுகின்றார், நான் அதிகாலை நேரத்தில் வருகின்றேன். வெளிநாட்டவர்கள் முற்பகல் பிற்பகல் பற்றிய மிக சரியான கணிப்பை கொண்டுள்ளனர். அவர்களின் புத்தி தற்பொழுதும் சிறந்ததாகவே உள்ளது. அவர்கள் முற்றிலுமாக சத்தோ பிரதானமாகவோ முற்றிலுமாக தமோ பிரதானமாகவோ ஆகுவதில்லை. பாரத மக்களே 100% சத்தோ பிரதானமாகி பின்னர் 100% தமோ பிரதானம் ஆகின்றனர். தந்தை மிக சரியானவர். 12 மணியை கடந்து ஒரு நிமிடமானதும் காலை பொழுதாகும். நீங்கள் வினாடிகளை கணக்கிடுவதில்லை. ஒரு வினாடி கடந்து செல்லும் பொழுது அதை உங்களால் கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்களே இவற்றை புரிந்து கொள்கின்றீர்கள். உலகம் கார் இருளில் மூழ்கி உள்ளது. கடவுளின் பக்தர்கள் யாவரும் துன்பத்தின் போது அவரை நினைவு செய்து அழைக்கின்றார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். ஆனாலும் அவர் யார் என்றோ அல்லது எப்பொழுது வருகின்றார் என்றோ எவருக்கும் தெரியாது. அவர்கள் மனிதர்களே, ஆயினும் அவர்கள் தூய்மையற்றும் தமோ பிரதானமாகவும் இருப்பதனால் எதையுமே அவர்கள் மிக சரியாக புரிந்து கொள்வதில்லை. காமமும் தமோ பிரதானமாகும். எல்லையற்ற தந்தை இப்பொழுது இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளார். குழந்தைகளே, காமத்தை வென்று உலகை வென்றவர் ஆகுங்கள். நீங்கள் தூய்மையாகாது விட்டால் அழிவுக்கு இட்டுச் செல்லப்படுவீர்கள். தூய்மை ஆகுவதன் மூலம் அழிவற்றதோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ராஜயோகம் கற்கின்றீர்கள். நீங்கள் பின்வரும் ஸ்லோகனை எழுதுகின்றீர்கள். புனிதமாக இருங்கள், யோகியாக இருங்கள். உண்மையில் நீங்கள் ராஜயோகியாக இருங்கள் என்றே எழுத வேண்டும். யோகி என்ற வார்த்தை பொதுவானது. பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்பவர்களும் யோகிகளே. ஒரு குழந்தை தனது தந்தையுடன் யோகம் செய்யும். ஒரு மனைவி அவளது கணவனுடன் யோகம் செய்வாள். ஆனாலும் உங்கள் யோகம் ராஜயோகமாகும். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இதனாலேயே ராஜயோகம் என்று எழுதுவது மிக சரியான முறையாகும். புனிதமாகவும் ராஜயோகியாகவும் இருங்கள்.
நாளுக்கு நாள் தொடர்ந்தும் நீங்கள் திருத்தங்களை பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இன்று உங்களுக்கு மிக அழகான சிறந்த விஷயங்களை கூறுகின்றேன். சிவ ஜெயந்தி இப்பொழுது வருகிறது. நீங்கள் சிவ ஜெயந்தியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். சிவ ஜெயந்தி அன்று நீங்கள் மிக சிறந்த சேவை செய்யலாம். கண்காட்சிகளை நடத்துபவர்கள் சிவ ஜெயந்தியை அவரவர் நிலையங்களிலோ வீடுகளிலோ மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அவர்கள் எழுத வேண்டும், கீதை ஞானத்தை அருளியவர் சிவ் பாபாவே. வாருங்கள், தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறும் வழியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தீபங்கள் போன்றவற்றை ஏற்றி உங்கள் இல்லங்களில் சிவ ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஞான கங்கைகள் ஆகையால் ஒவ்வொரு இல்லமும் கீதா பாடசாலையாக விளங்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் கீதையை படிக்கிறார்கள். ஆண்களை விடவும் பெண்களே அதிகமாக பக்தியில் ஈடுபடுகின்றனர். வீட்டில் உள்ள அனைவருமே கீதையை படிக்கின்ற பல குடும்பங்களும் உள்ளன. எனவே நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் படங்களை வைத்திருக்க வேண்டும். பின்வருமாறு எழுதுங்கள், வாருங்கள், மீண்டும் ஒரு முறை எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மையில் சிவ ஜெயந்தி கொண்டாட்டமே உங்களுடைய உண்மையான தீபாவளியாகும். ஒளி விழா. தந்தையாகிய சிவன் வரும்பொழுது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒளியேற்றப்படும். இந்த கொண்டாட்டத்தின் போது நீங்கள் அதிக தீபங்கள் ஏற்றி கோலாகலமாக கொண்டாடுங்கள். நீங்கள் உண்மையான தீபாவளியை கொண்டாடுகின்றீர்கள். இறுதி கொண்டாட்டம் சத்யுக ஆரம்பத்தில் நிகழும். அப்பொழுது ஒவ்வொரு இல்லத்திலும் தீபம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் தீபமும் ஒளியேற்றப்பட்டிருக்கும். இங்கு ஆத்மாக்கள் இருளில் மூழ்கி உள்ளனர். ஆத்மாக்களின் புத்தியும் சீரழிந்ததாகவே உள்ளது. ஆனால் அங்கோ ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பதால் அவர்கள் தெய்வீக புத்தியை கொண்டுள்ளனர். ஆத்மாக்களே தூய்மையாகின்றனர். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்களாகவும் ஆகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது 1% பெறுமதி ஏனும் அற்ற நிலையிலிருந்து 1 பவுண்ட் பெறுமதி உள்ளவர்களாக ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது தூய சரீரத்தை பெறுகின்றீர்கள். இங்கு ஆத்மாக்கள் தூய்மையற்று இருப்பதால் அவர்களுடைய சரீரங்களும் இந்த உலகமும் தூய்மையற்றவையாக உள்ளன. உங்கள் மத்தியிலும் இந்த விஷயங்களை மிக சரியாக புரிந்து கொண்டு உள்ள சந்தோஷத்தை அனுபவம் செய்பவர்கள் வெகு சிலரே உள்ளனர். நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்தும் வரிசை கிரமமாகவே முயற்சி செய்கின்றீர்கள். சகுனங்கள் உள்ளன. சில நேரங்களில் ராகு கிரகணத்தின் சகுனங்கள் உள்ளன. அவை முன்னர் இருந்த ஞானத்தை குறித்து அதிசயித்தவர்களையும் அப்பால் ஓடுமாறு செய்துவிடுகின்றன. வியாழனின் சகுனங்கள் ராகு கிரகணத்தின் சகுனங்களாக மாறிவிடுகின்றன. நீங்கள் விகாரத்தில் ஈடுபடும் பொழுது ராகு கிரகணத்தின் ஆதிக்கத்திற்குள் வந்துவிடுகின்றீர்கள். உங்களுக்கு குத்துச்சண்டை போட்டி இடம்பெறுகிறது. தாய்மார்களாகிய நீங்கள் இல்லத்தை அமைப்பவர்களாக இருப்பதால் நீங்கள் அதை பார்த்திருக்கவும் மாட்டீர்கள். பிரம்மரீகள், அதாவது ரீங்காரமிடும் வண்டுகள் இல்லத்தை அமைப்பவையாக கூறப்படுவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அவை ஒரு இல்லத்தை ஆக்குகின்றன. இல்லத்தை அமைத்தல் ஒரு நல்ல கலையாகும். இதனாலேயே இல்லத்தரசி என்ற பெயர் உள்ளது. ரீங்காரமிடும் வண்டுகள் பெருமளவு முயற்சி செய்கின்றன. அவையும் திறமையான இல்லறத்தரசிகளே. அவை 2 அல்லது 3 அறைகள் அமைக்கின்றன. அங்கு 3 அல்லது 4 வண்டுகளை வளர்த்தெடுக்கின்றன. அதே போன்று பிராமணர்களாகிய நீங்களும் ரீங்காரமிடும் வண்டுகளே. நீங்கள் ஓரிரு அல்லது 10, 12 அல்லது 100, 500 நபர்களையேனும் இங்கு கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு பெரிய கூடாரத்தை இங்கு அமைக்கலாம். அதுவும் ஒரு வீட்டை அமைத்தல் போன்றதாகும். நீங்கள் அதற்குள்ளே அமர்ந்திருந்து அவர்களுக்கு ஞானத்தை ஓதலாம். அப்பொழுது சிலர் இதனை புரிந்து கொண்டு எறும்புகளிலிருந்து பிராமணர்களாக மாற முடியும். சிலர் முற்றிலுமாக உக்கிப்போய் உள்ளனர். அதாவது அவர்கள் இந்த தர்மத்திற்குரியவர்கள் அல்ல.
இந்த தர்மத்திற்கு உரியவர்களுக்கே அந்த தூண்டுதல் மிக நன்றாக ஏற்படும். எவ்வாறாயினும் நீங்கள் மனிதர்களே, உங்கள் சக்தி அவர்களை விடவும் மேலானது. 2000 மக்களை கொண்ட சபைகளில் நீங்கள் விரிவுரை நிகழ்த்தலாம். நீங்கள் முன்னேறும் பொழுது 4000 அல்லது 5000 மக்கள் உள்ள சபைகளுக்கும் செல்வீர்கள். ரீங்காரமிடும் வண்டுக்கள் உங்களுக்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. இந்நாட்களில் சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று தாங்கள் பாரதத்தின் புராதன ராஜயோக கற்பிப்பதாக கூறுகின்றனர். சில பெண்கள் கூட காவியுடை தரித்து சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டவரை பெருமளவில் ஏமாற்றுகின்றனர். புராதன யோகம் கற்பதற்கு பாரதத்திற்கு வரும்படி அவர்களை அழைக்கின்றனர். இதை கற்பதற்கு பாரதத்திற்கு வாருங்கள் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே அவர்களுடனேயே இருந்து அவர்களுக்கு கூறுங்கள், இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கத்தில் பிறப்பெடுப்பீர்கள். நீங்கள் உங்கள் ஆடை முதலியவற்றை மாற்றிக்கொள்ளுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் உங்கள் ஷரீரத்தையும் ஷரீர உறவுகளையும் மறந்துவிட வேண்டியது மாத்திரமே. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையே விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார். அவர் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சத்தோப்பிரதானமாக வேண்டும். முன்னர் நீங்கள் சத்யுகத்தில் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இருக்கின்றீர்கள். முழு உலகமும் சகல சமயத்தவர்களும் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கின்றனர். பிற சமயத்தவர்கள் எவரையும் நீங்கள் சந்திக்கும் பொழுது தந்தை கூறுவதாக கூறுங்கள், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் நான் உங்களை என்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். இந்த அளவை மட்டுமே கூறுங்கள், அதிகம் வேண்டாம். இது மிக இலகுவானது. அச்செய்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்பட்டதாக உங்கள் சமய நூல்களில் கூறப்படுகிறது. ஒருவர் தவறவிடப்பட்டால் தனக்கு இதனை எவரும் கூறவில்லை என்று முறைப்பாடு செய்தார். தந்தை வந்துவிட்டார் என்பதை நீங்கள் மேளம் கொட்டி அறிவிக்க வேண்டும். சாந்தி தாமமும் சந்தோஷதாமம் ஆகிய தங்கள் ஆஸ்தியை வழங்குவதற்கு தந்தை வந்துவிட்டார் என்பதை என்றோ ஒரு நாள் நிச்சயமாக அனைவரும் அறிந்து கொள்ள நேரிடும். தேவ தர்மம் நிலவிய காலத்தில் வேறு சமயங்கள் இருக்கவில்லை. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். நீங்கள் இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதுடன் இத்தகைய ஸ்லோகன்களையும் உருவாக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஷரீர உணர்வையும் சகல ஷரீர உறவு முறைகளையும் துறந்துவிடுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாகுவீர்கள். தற்சமயம் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாகவே உள்ளனர். தந்தை அனைவரையும் தூய்மையாக்கி தன்னுடன் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வழிகாட்டியாக இப்பொழுது வந்துள்ளார். அனைவரும் தம் தம் பிரிவுகளுக்கு செல்வார்கள். பின்னர் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி இங்கு வருவார்கள். இது மிக இலகுவானதாகும். உங்கள் புத்தி இவை அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். சேவை செய்பவர்கள் மறைந்திருக்க முடியாது. அவர் சேவை செய்பவர்களும் மறைந்திருக்க முடியாது. சேவையாளர்கள் மட்டுமே அனைவராலும் அழைக்கப்படுகின்றனர். எவருக்கேனும் ஞானம் கொடுக்க முடியாதவர்கள் அழைக்கப்படுவதில்லை. அவர்கள் பாபாவின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்துகின்றனர். அதனால் மக்கள் கூறுவார்கள், பிரம்மா குமாரிகள் இவ்வாறானவர்களா? அவர்களால் வினாக்களுக்கு விடையளிக்க முடியாதுள்ளது. எனவே இது பாபாவிற்கு அவதூற்றை ஏற்படுத்துவதாகும், இல்லையா? சிவ் பாபாவின் பெயருக்கு அவதூற்றை ஏற்படுத்துபவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. இங்கும் சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றனர், சிலர் பல் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றனர். ஆனால் மற்றோரையோ பட்டினியால் மரணிக்கின்றார்கள். அத்தகைய யாசிப்பவர்களும் இளவரசர்கள் ஆகுவார்கள். ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் இளவரசராக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பொழுது ஒரு யாசிப்பவர் ஆகியுள்ளதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் மீண்டும் ஒரு முறை யாசிப்பவரிலிருந்து இளவரசராகின்றார். அவர் யாசிப்பவராக இருந்தார், இல்லையா?
அவர் சிறிதளவை சம்பாதித்தார். இதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்காகவே ஆகும். இல்லையெனில் அவர் எப்படி உங்களை பராமரித்திருக்க முடியும்? இந்த விஷயங்கள் எதுவும் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. சிவ் பாபாவே இந்த விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றார். இவர் உண்மையில் ஒரு கிராமத்து சிறுவனாகவே இருந்தார். அவரது பெயரும் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றே இருக்கவில்லை. அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகையால் மக்கள் குழப்பமடைகிறார்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், சிவ ஜெயந்தி என்று படங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் சேவை செய்யுங்கள். அல்லது நீங்கள் எழுதலாம், ஒரு வினாடியில் 21 பிறவிகளுக்கான ஸ்வர்க்க ராஜ்ய உரிமையை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கு வந்து புரிந்து கொள்ளுங்கள். தீபாவளியின் போது மக்கள் கடைகளை திறப்பது போன்று நீங்களும் அழியாத ஞான ரத்தினங்களின் கடை ஒன்றை திறக்க வேண்டும். உங்கள் கடை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தீபாவளியின் பொழுது தங்கள் கடைகளை அலங்கரிக்கின்றனர். ஆனால் நீங்களோ இதனை சிவ ஜெயந்தி என்று செய்ய வேண்டும். ஏனெனில் சிவ் பாபாவே தீபங்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒளியேற்றி உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அழியும் செல்வத்திற்காக மக்கள் லக்ஷ்மியை வழிபடுகின்றார்கள். நீங்களோ ஜெகதம்பாவிடமிருந்து உலக ராஜ்யத்தை இங்கு பெறுகின்றீர்கள். தந்தை தொடர்ந்தும் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையிடம் சமய நூல்கள் எதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் ஞானம் நிறைந்தவர். ஆம், உங்களில் சிலர் சிறப்பாக சேவை செய்யும் பொழுது நான் அதை அறிவேன். இதனாலேயே நான் உங்களை நினைவு செய்கின்றேன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்தவர் அல்ல. ஆம், சில நேரங்களில் ஒருவர் தூய்மையற்றவர் என என்னால் கூற முடியும். அவர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அவர்களுடைய முகம் சோர்வுற்றிருக்கும். எனவே மேலிருந்து பாபா ஒரு செய்தி அனுப்புவார். அவர் இவ்வாறு சிலருக்கு செய்வதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அனைவரையும் பற்றியும் பேசுவதில்லை. தங்கள் முகங்களை அழுக்காக்கிக் கொள்ளும் பல குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் எதை செய்தாலும் தமக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்துகின்றனர். அவர்கள் உண்மையை கூறினால் சிறிதளவேனும் நன்மை ஏற்படலாம். அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தாத பொழுது மேலும் நஷ்டத்தையே ஏற்படுத்திக் கொள்கின்றனர். உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்கு பாபா வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலும் உங்களில் சிலர் உங்கள் முகத்தை அழுக்காக்குகின்றீர்கள். முட்களால் ஆன இவ்வுலகில் ஒவ்வொருவரும் ஒரு மனித முள்ளே ஆவார்கள். சத்யுகம் அல்லாவின் பூந்தோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த யுகமோ ஒரு காடு என அழைக்கப்படுகிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அதர்மம் தழைத்தோங்கும் பொழுதே நான் வருகின்றேன். 84 பிறவிகள் எடுத்த பின்னர் முதலாவது ஸ்ரீ கிருஷ்ணர் என்னவாகி உள்ளார் என பாருங்கள். தற்சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவை யாவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் எதுவும் சொர்க்கத்தில் இருக்காது. வழக்கறிஞர்கள் தங்கள் புத்தகங்களில் குறிப்புகளை எழுதி வைப்பது போன்று நீங்களும் குறித்து கொள்ள வேண்டிய பல குறிப்புகள் உள்ளன. வைத்தியர்களும் இவ்வாறான புத்தகங்களை வைத்திருப்பார்கள். அவர்கள் அதை கவனத்திற்கொண்டே ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான மருந்தை எழுதி கொடுப்பார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் மிக நன்றாக கற்க வேண்டும். நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு மன்மனாபவ் என்ற முதற்தர மந்திரத்தை கொடுத்துள்ளார். பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். மக்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் சிவ் பாபா என்ன செய்தார்? அவர் நிச்சயமாக ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுத்திருக்க வேண்டும். அதாவது 5000 வருடங்களுக்கு முற்பட்ட விஷயமாகும். அந்த ஸ்வர்க்கம் பின்னர் நரகமாக மாறியது. இப்பொழுது அந்த நரகமானது மீண்டும் ஸ்வர்க்கமாக மாற்றமடைய போகிறது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் யோகத்தில் மூழ்கி இருங்கள். அதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
ஆயினும் உங்கள் யோகம் மிக சரியாக இல்லாததால் நீங்கள் தந்தையையும் நினைவு செய்யாது விட்டால் உங்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் பாவங்களும் அழிக்கப்பட மாட்டாது. நீங்கள் யோகத்தில் மூழ்கி இருக்காது விட்டால் அந்த அளவிற்கு ஜீவன் முக்தியை பெறமாட்டீர்கள். உங்களுடைய பாவங்கள் சில மேலும் எஞ்சி இருப்பதால் உங்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படும். யோகமே செய்யாது பலர் இருக்கின்றனர். அவர்கள் மற்றவர்களுடைய பெயரிலும் வடிவத்திலும் சிக்குண்டுள்ளனர். அவர்களை நீங்கள் தொடர்ந்து நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் எவ்வாறு அழிக்கப்படும்? தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சிவ ஜெயந்தி அன்று அழியாத ஞான ரத்தினங்களின் கடை ஒன்றை திறந்து சேவை செய்யுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஞான ஒளி ஏற்றி ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். 2. நீங்கள் உண்மையான தந்தையுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த பாவங்கள் எதனையும் தந்தையிடமிருந்து மறைக்காதீர்கள். பாவங்கள் எவையும் எஞ்சி இருக்காதவாறு யோகத்தில் மூழ்கி இருங்கள். எவருடைய பெயரிலோ வடிவத்திலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். தந்தை பிரம்மாவை போல் மேன்மையான தியாகியாகி நான் என்ற உணர்வை முடிப்பீர்களாக. உறவு முறைகளையும் பௌதீக சௌகரியங்களையும் துறப்பதென்பது பெரிய விஷயம் அல்ல. எவ்வாறாயினும் உங்களின் ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றவர்களை முன்னால் வைக்கும் உணர்வை கொண்டிருத்தல், அதாவது நான் என்ற உணர்வுகள் எதனையும் முடித்து நீங்கள் முதலில் என கூறுவதே மேன்மையான துறவரமாகும். இது சுயத்தின் எந்தவிதமான உணர்வையும் முடித்தல் எனப்படுகிறது. தந்தை பிரம்மா எப்பொழுதும் குழந்தைகளை தனக்கு முன்னாலேயே வைத்திருந்தார். நான் முன்னால் இருக்க வேண்டும் என்பதை அவர் சதா தியாகம் செய்தார். இந்த தியாகத்தால் அவர் அனைவருக்கும் முன்னிலையில் செல்லும், அதாவது முதலாம் இலக்கத்தவர் ஆகின்ற பலனை பெற்றார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்லோகம். ஒருவரிடம் உடனடியாக பிழை கண்டுபிடிப்பதும் அவருக்கு துன்பம் கொடுப்பதே ஆகும். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். நீங்கள் உயர்ந்த கோபுரத்திலிருந்து சாகாஷ் கொடுத்து ஒளியையும் சக்தியையும் பரப்புவது போல் குழந்தைகளான நீங்கள் உங்களின் உயர்ந்த ஸ்திதியில் அல்லது உயர்ந்த இடத்தில் இருந்த வண்ணம் உலகிற்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது ஒளியையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும். எப்படி சூரியனால் உயரே இருக்கும் பொழுது மட்டுமே உலகிற்கு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அதேபோல் பௌதிக உலகிற்கு சாகாஷ் வழங்குவதற்கு உயர்ந்ததோர் இடத்தின் வாசி ஆகுங்கள். ஓம் சாந்தி.